ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சோலா பூரி சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக கல்லுப்பு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கொண்டக்கடலை நான் ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரில் 4லேருந்து 5 விசில் வரைய விட்டு எடுத்துக்கலாம். இப்போது மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் பூரிக்கு ஒரு 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட்டு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சுகர் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ரவை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இது கூட தண்ணி சேர்த்து ஒரு பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது மேலே இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இது ஒரு 1 ஹவருக்கு அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இதை மிக்சியில் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தக்காளி நான் ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொண்டக்கடலை நல்லா வெந்து வந்திருக்கா என்னன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இதுலேயும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்து நம்ம அரைச்சிக்கலாம் பேஸ்ட்டாக. இது கிரேவியோட திக்னஸ்க்காக அரைச்சிக்கிறோம். அவ்வளோதான், இதை அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக இருக்கணும். இப்போ அடுப்பில் வானல் வச்சிடலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு சோம்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், அன்னாச்சிப்பூ ஒரு 3, பட்டை ஒரு 2 துண்டு சேர்த்துருக்கேன், கிராம்பு ஒரு 4 சேர்த்துருக்கேன், இலை ஒரு 2 சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே இப்போ எண்ணெயில் சேர்த்துடலாம். இது நல்லா பொரிஞ்சு வரும் பொழுது கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், நான் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட நான் ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா வதங்கி வரணும். இது கூட நான் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையும் புதினாவும் சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைய வதக்கிடுங்க. இப்போது தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துடலாம். இது இப்போ நல்லா வதங்கி வரணும். இப்போ மசாலா ஐட்டத்தை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே இப்போ இது கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைய ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட கொண்டக்கடலை எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா ஈவனாக கலந்து விட்டுருங்க. இது கூட நான் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு கொதி வந்ததும் அரைச்சி வச்சுருக்கிற கொண்டக்கடலை பேஸ்ட்டை இது கூட சேர்த்துருங்க.
பாருங்கள், இது நல்லா இந்த அளவுக்கு இப்போது நல்லா கொதித்து வரணும். இப்போ இது கூட நான் சன்னா மசாலா ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்னா மசாலா இது கூட நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைய வேகலாம். இப்போ இது கூட நான் கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், சன்னா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பூரியை செஞ்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக இந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. பூரி இந்த அளவுக்கு நல்லா பெருசாக இருக்கணும். இப்போது இதை எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். மாவு நல்லா உப்பி வரும் உங்களுக்கு. பாருங்கள், பூரி நல்லா உப்பி வந்துருச்சு. அவ்வளோதாங்க, சோளா பூரியை நமக்கு இப்போது ரெடி ஆகிடுச்சு. வாங்க இதை இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது போல் குக்கிங் வீடியோ டெய்லியுமே நம்ம சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.